வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் வீடியோவில் நாம் வந்து கோகோ பார்ட் செட்டப் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கூகுள் சைன்இன் வந்து பாட் வச்சு எப்படி நம்ம பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து கூகுள் சைன்இன் வெப்சைட் போயிருக்கேன். ஓகே, ஸோ அவங்க கொடுத்த டாக்குமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம அப்ளிகேஷனில் வந்து கூகுள் சைன் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நாம் வந்து கூகுள் சைன்இன் பேஜ் போயாச்சு. ஸோ அவன் சொல்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பாட் இனிட் கொடுத்து அண்ட் கூகுளோட பாடை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி பாட் ஃபைல் பாடு வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஸோ ஒன்லி நான் வந்து கூகுள் பாடை மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதனால் இதை போட்டுட்டு லெட் மீ டூ த பாட் இன்ஸ்டாலேஷன். ஆக்சுவலி நான் வந்து அதே ஒர்க் ஸ்பேஸில் தான் இருக்கிறேன் ஆக்சுவலாக. அண்ட் பாடு இன்ஸ்டால். ஓகே, ஸோ இப்படி கொடுத்தா பாடு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அண்ட் இங்கே பார்க்கலாம் கூகுள் ரிலேட்டட் லைப்ரரிலாம் இருக்குது. ஓகே, ஸோ பாட் செட்டப் முடிஞ்சோன்னா அடுத்து என்ன ஸ்டெப் இருக்குது? பாட் இன்ஸ்டால் முடிச்சிட்ட பிறகு நமக்கு வந்து கிளைண்ட் ஐடி வேணும். ஸோ கிளைண்ட் ஐடி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் கூகுளோட க்ளவுட் கன்சோலில். ஸோ அதிலிருந்து நம்ம ஒரு கிளைண்ட் ஐடியை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் பேர் வந்து ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த ஃப்ரெண்ட்லின்ற ப்ராஜெக்ட்குள்ளே ஒரு கிளைண்ட் ஐடி வந்து நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ லெட் மீ ஓப்பன் தட் கிளைண்ட் ஐடி. ஸோ கிளைண்ட் ஐடி வந்து இதுதான். ஸோ இந்த கிளைண்ட் ஐடி வந்து நமக்கு தேவை. நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ லெட் கிளைண்ட் ஐடி ஈக்குவல் டு இது, சாரி இது ஸ்ட்ரிங் ஆக்சுவலாக. ஸோ ஸ்ட்ரிங்காக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ கிளைண்ட் ஐடி நமக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பண்டில் ஐடியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பண்டில் ஐடி வந்து என்னோடய அப்ளிகேஷனோட பண்டில் ஐடி. ஓகே, ஸோ இந்த பண்டில் ஐடி தான் நான் வச்சுருக்கேன். இந்த பண்டில் ஐடியை வந்து நம்ம யூஆர்எல் ஸ்கீம்லேயும் தர வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த யூஆர்எல் ஸ்கீமில் வந்து இந்த பண்டில் ஐடியை தரேன். அண்ட் அட் த சேம் டைம் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க யூஆர்எல் ஸ்கீமில் வந்து இந்த கிளைண்ட் ஐடியும் ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்கும், அதையும் வந்து சேவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தா தெரியும். ஸோ இங்கே இருக்குது, இதுதான் வந்து ரிவர்ஸ் கிளைண்ட் ஐடி. ஸோ அந்த யூஆர்எல் ஸ்கீமே எடுத்து நம்ம அப்ளிகேஷனில் போட்டுடுறோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா அப்ளிகேஷன் வந்து கூகுள் கிட்டேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும்போது வந்து நம்ம அப்ளிகேஷன் காண்டாக்ட் பண்ணுறதுக்காக இந்த 2 யூஆர்எல் ஸ்கீமில் எதுனா ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கும். அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ யூஆர்எல் ஸ்கீம் பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ ரிமைனிங் இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லை. அண்ட் அதுக்கப்புறமேட்டு என்ன போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போது செட்டப்லாம் ரெடி. அடுத்து வந்து நம்ம கோடு. ஸோ கோடில் வந்து எப்படி நம்ம என்னென்ன ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ தேர் இஸ் ஒன் இம்போர்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இம்போர்ட் ஃபங்க்ஷன் போட்டால் இந்த இம்போர்ட் லைன் போட்டால் வந்து கூகுள் சைன்இன் லைப்ரரி வந்து நம்ம கோடுக்கு வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து நாம் ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் அதோட ஆப்ஜெக்டை. ஸோ அதனால் அந்த ஃபைலை வந்து அந்த கண்டென்ட்டை வந்து இங்கே போடுறேன். ஸோ அப்ளிகேஷன் ஒரு தடவை லான்ச் ஆன உடனே கூகுள் சைன்இன் அந்த லைப்ரரியோட ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஆப்ஜெக்டை நாம் இனிஷியலைஸ் பண்ணுறோம். அண்ட் அது வந்து கிளைண்ட் ஐடி எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம ஸ்டோர் பண்ண கிளைண்ட் ஐடி கொடுத்துடலாம். அண்டு அதில் வந்து ஒரு டெலிகேட் ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு டெலிகேட் ஆப்ஜெக்டை வந்து நமக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் இந்த ஆப் டெலிகேட் தான் வந்து டெலிகேட்டை ரெஸ்பான்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுனால ஸோ இந்த பர்டிகுலர் வீக் இந்த ஆப் டெலிகேட்டில் வந்து அந்த ப்ரோட்டோக்காலையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷன் app delegate colon and the delegate function. ஓகே, ஸோ இந்த delegate ஃபங்க்ஷனில் ஒரு mandatory ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நாம் செட்டப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது எப்போ கால் ஆகும்னா வென்எவர் கூகுள் சைன்இன் நடந்த பிறகு நமக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த 2 ஸ்டெப் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டு ஸோ யூஆர்எல் நமக்கு சர்வர்லேருந்து ஒரு யூஆர்எல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு லைன் வச்சுருக்காங்க. ஓகே, ஐ திங்க் போத் ஆர் சேம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை தான் வந்து ஹிட் பண்ணோம். எப்போனா கூகுள் வந்து நம்மளை திரும்ப ரெஸ்பான்ஸ் பண்ணோம்ல இந்த யூஆர்எல் ஸ்கீம் வழியாக. ஓகே, ஸோ இந்த யூஆர்எல் ஸ்கீம் வழியாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும்போது வந்து கண்ட்ரோல் ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வரும். ஸோ இங்கே வந்து இந்த லைனை போட சொல்லியிருக்காங்க. ஸோ யூஆர்எல் பார்சிங் வந்து நடக்கும். ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம டெமோவில் வந்து மேனுவலி செட்டப் பண்ணுறப்போ அதில் வந்து யூஆர்எல் வந்து நம்ம பார்ஸ் பண்ணி இதுலேருந்து ஆத்தரைசேஷன் கோடை வந்து எடுத்திருப்போம். ஸோ இப்போ வந்து அந்த செட்டப்லாம் வந்து கூகுளே வந்து பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ அந்த லைனை கொடுத்தாச்சு. அண்ட் ஃபைனலி இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன், ஸோ இது வந்து எப்போ தேவைப்படும்னா whenever கூகுள் அந்த சைன்இன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ அங்கே வந்து இந்த லைன்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நான் இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு பிரேக் பாயிண்ட் மட்டும் வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து செட்டப்பு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இன்வோக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸ் வேணும்ல. ஸோ கூகுள் சைன்இன் பட்டன் ஒன்று வைக்கணும். ஸோ அதை வந்து நம்ம எங்கே வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆட் த சைன்இன் பட்டன் அண்ட் இன்வோக் இட். ஓகே, ஸோ ஒரு சைன்இன் பட்டனை வந்து நம்ம வைக்க போகிறோம். நம்ம 2 வகையாக சைன்இன் பட்டனை வந்து வைக்கலாம். ஒன்று வந்து நம்ம மேனுவலாக நம்ம ஒரு பட்டனை க்ரியேட் பண்ணி அந்த பட்டனுக்கு ஆக்ஷனை தரலாம். அப்படி இல்லைன்னா ப்ரீ டிஃபைன்டாக கூகுளே வந்து ஒரு பட்டன் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நாம் லாகின் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நான் இந்த ப்ரீவியஸ் அப்ளிகேஷன்லேயே நான் இதை பண்ணுறேன். ஓகே, ஸோ மேனுவலாக நம்ம பண்ணியிருந்தோம்ல, ஸோ அந்த ஃப்ளோலேயே வந்து நாம் இந்த ஃப்ளோஸையும் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால் மற்ற கோர்ஸ்லாம் வந்து நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லை. ஓகே, ஸோ இதில் வந்து அவங்க வந்து ஒரு பட்டனை செட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த சைன்இன் டெலிகேட் ஃபங்க்ஷன் வந்து நம்மளை வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான். ஸோ இந்த 2 வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெசென்டிங் வீக் கண்ட்ரோலர்னால் எந்த வீக் கண்ட்ரோலர் வந்து அந்த வியூ வந்து ப்ரெசென்ட் பண்ணுதுன்றதுக்காக. ஓகே, ஸோ இது தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டோரி போர்டில் போயிட்டு இந்த பட்டனுக்கு வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ வீக் கண்ட்ரோலர் போயிட்டு இங்கே வந்து நாம் ஒரு வியூ மட்டும் வைக்கிறோம். ஓகே, ஏன்னா அந்த அந்த பட்டன் வந்து ஒரு ஆக்சுவலாக வியூவை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம ஒரு டம்மியாக ஒரு வியூ மட்டும் வைக்கிறோம். நம்ம ஓன் பட்டன் டிசைன் வேணும்னா நம்ம இங்கே பண்ண மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து இப்போ கூகுளோட பட்டனை வந்து ஸ்ட்ரைட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் எந்த டிசைனும் நான் பண்ணலை. ஓகே, ஸோ பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயின் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ வித்து ஒரு 200, ஹைட் ஒரு 70. ஓகே, வேறு என்ன வைக்கிறது, அலின் சென்ட்ரக்ஸ். ஓகே, ஸோ டாப்பில் இருந்து வந்து ஒரு 200. ஓகே, ஸோ இந்த பொசிஷனை வச்சாச்சு. அண்ட் இந்த பர்டிகுலர் வீக் வந்து கூகுளோட அந்த ஃபைலை வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ ஜிஐடி சைன்இன் பட்டனுங்கிறது தான் அது, அதை வச்சாச்சு. அண்ட் இந்த பட்டனுக்கு வந்து ஒரு ஆக்ஷனை கொடுக்கணும்ல, அதை வந்து நாம் தரலாம். ஐ திங்க் அந்த ஓகே சாரி, இது வந்து கூகுளே தான் மேனேஜ் பண்ணிக்குது அந்த பட்டன் டேப் எல்லாத்தையும். ஏன்னா நம்ம கஸ்டமாக எதனா பட்டன் வச்சுருந்தோன்னா ஓகே. ஸோ இப்போ கூகுள் பட்டன் தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு டெலிகேட் ஃபங்க்ஷன், எந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம மேனுவலாக கால் பண்ண வேண்டாம் அந்த பட்டன் டேப் பண்ணுறதுலாம். ஏன்னா அதை வந்து கூகுளே டேக்கர் பண்ணிக்குது. ஸோ இப்போதைக்கு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்குது அண்ட் இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்குது. மேபி சரி ஓகே, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கண்ட்ரோல் இங்கே வந்துடுச்சு. ஸோ கூகுள் சைன் பட்டன் வந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைன்இன்ட்டு வெறும் ஒயிட் கலரில் இருக்குல்ல, இது வந்து நம்ம எதுவும் க்ரியேட் பண்ணல, இது ஆட்டோமேட்டிக்கலாக கூகுளோட பட்டன் ஆக்சுவலாக. அதை நம்ம டேப் பண்ணோன்னா இந்த கண்டிஷன் வருது. அண்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக சஃபாரி வீக் கண்ட்ரோலர் வந்து ஓப்பன் பண்ணுது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேனுவலாக பண்ணியிருந்தோம்.
ஸோ இங்கே வந்து நான் அந்த அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி நான் சைன்இன் பண்ணதுனால எந்த யூசர் நேம் பாஸ்வேர்டும் கேட்கல. ஓகே, ஸோ கண்ட்ரோல் நேரம் இங்கே வந்துடுச்சு. ஸோ இங்கே மேபி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்னோடய டேட்டா வருதான்னு. ஓகே, ஸோ என்னோடய டேட்டாவும் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் இந்த டேட்டா வந்து இன்னொரு வியூ கண்ட்ரோலருக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னா, நான் ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபைல் வியூ கண்ட்ரோலர் ஒன்று வச்சுருக்கேன். அந்த ப்ரொஃபைல் வியூ கண்ட்ரோலருக்கு தான் வந்து இமெயில் ஐடி அண்ட் நேம் வந்து நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லெட் மீ டேக் இட் இன் அதர் வீடியோ. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அதையே நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் அதை நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த ஆப் டெலிகேட் வழியாக நான் வந்து பண்ண போகிறேன். ஓகே, ஆப் டெலிகேட்லேருந்து பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து வியூ கண்ட்ரோலர் கிடையாது இல்லை. ஸோ அதனால் இது வந்து ப்ரெசென்ட் பண்ணாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதை வந்து ஒரு இந்த வியூ கண்ட்ரோலருக்கே நாம் வந்து போஸ்ட் பண்ணிடலாம். நோட்டிஃபிகேஷன் வழியாக போஸ்ட் பண்ணிட்டா ஈஸியாக வந்து அது கிராப் பண்ணிக்கும். ஸோ அதனால் நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நான் செட் பண்ணுறேன். கூகுள். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் நோட்டிஃபிகேஷன் நேம் அண்ட் ஹேண்டில் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபங்க்ஷனில் வந்து மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை மட்டும் நம்ம வந்து போட போகிறோம். ஓகே, ஸோ யூஸரோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக நமக்கு கிடச்சிருச்சு. அந்த கிடச்ச இன்ஃபர்மேஷனை வந்து நாம் இப்போ வந்து இன்னொரு வியூ கண்ட்ரோலருக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஆப் டெலிகேட் வழியாக ப்ரெசென்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து வியூ கண்ட்ரோலர் கிடையாது. ஓகே, ஸோ வியூ கண்ட்ரோலர் மட்டும்தான் இன்னொரு வியூ கண்ட்ரோலரை ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் godlet data info equal to notification dot user info. ஓகே, எல்ஸில் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இன்ஃபோவில் வந்து நாம் இமெயிலும் நேமும் பாஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டேட்டாவை பாஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இந்த ஆப் டெலிகேட்டில் வந்து நம்ம அதை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் நம்ம பாஸ் பண்ண போகிறோம், நோட்டிஃபிகேஷன் ஆப்ஜெக்ட் இதுதான். ஸோ இந்த நேமை எடுத்துட்டோம். இதை எடுத்துகிட்டு so notification name and let us post one notification. Okay, notification center dot default dot post notification with some parameter. So notification name and object is nil and user information ங்கிறது ஒரு array of ஒரு dictionary of data. ஸோ நான் அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு இமெயில். ஸோ அதனால் நமக்கு வந்த இமெயிலை வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொன்று வந்து நேம். ஸோ நேம் இன்ஃபர்மேஷனையும் வந்து நாம் பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டேட்டாவை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். வென்னவர் யூஸரோட ஆக்சஸ் வந்துச்சுன்னா, கண்ட்ரோலிங் வந்துச்சுன்னா. ஸோ இந்த வீக் கண்ட்ரோலரில் இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து டேட்டா வருது. ஸோ அந்த டேட்டா வந்தோடனே இந்த இடத்துல வந்து நாம் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். ஃப்ரெண்ட்லி. ஸோ சைனிங் இன் கூகுள். எவ்ரிதிங் இஸ் ஹேண்டில்டு பை இட்ஸ் ஓன். ஸோ நாம் எதுவும் பெருசாக ஒர்க் எதுவும் பண்ணல, மேனுவலாக எதுவும் பண்ணலை. ஓகே, இதுக்கு ஆட்டோமேட்டிக் எல்லாத்தையும் பண்ணிக்குது. ஸோ கடைசியாக இந்த பேஜுக்கு வந்துடுச்சு. ஓகே, தட்ஸ் இட். ஸோ என்னோடய யூசர் நேமையும் யூசரோட இமெயிலையும் வந்து கூகுள் கிட்டேருந்து நம்ம வாங்கியாச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து எதுவும் பெருசாக கூகுள் சைனிங் வந்து நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து எந்த கண்ட்ரோலும் இல்லை. எல்லாத்தையும் வந்து இந்த கூகுள் லைப்ரரி வந்து டேக் கேர் பண்ணிக்குது. ஓகே, ஸோ இந்த கூகுள் சைனிங் லைப்ரரி வந்து டேக் கேர் பண்ணிக்குது. அதுவே ஈவன் ஆப்ஜெக்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ரெஸ்பான்ஸை வந்து ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பிளெயின் டேட்டா மட்டும் தான் தருது. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வந்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸை வச்சு நம்மளால் கூகுள் சைனிங் வந்து நம்மளால் பண்ண முடியுது. ஓகே, ஸோ
ஸோ இதை வந்து உங்களுக்கு இன்னும் டீப்பாக உங்களுக்கு தெரியணும்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். நான் வந்து மேனுவலாக வந்து எப்படி இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது, ஸோ OAuthல வந்து எத்தனை ஸ்டெப் இருக்குது, அண்ட் ஃபைனலி நமக்கு எப்படி ஆக்சஸ் டோக்கன் கிடைக்குது, ஸோ எல்லாத்தையும் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஈஸியான ஒரு வீடியோ. ஸோ பார்ட் செட்டப் வச்சு எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ நன்றி நண்பர்களே. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எதனா டவுட்டாக இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க. யா, பாய்.